அன்பின் பாதப்பனே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமைக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமைக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமைக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாகப்பா. அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ நீங்க ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம். தாவியானவர் நீங்கள் ஆளுகை செய்வீரா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Luke 10:19. Behold, I give unto you power to tread on serpents and scorpions, and over all the power of the enemy. And nothing shall by any means hurt you. ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. இந்த வசனத்தை கொடுத்தீரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கர்த்தாவே, என்ன சத்ருவின் போராட்டம், பாவ போராட்டம், ஆமாப்பா, பிரேக் தி பிளட் லைன் கர்சஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லா பாண்டேஜஸ் என்ன கிரியைகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துரைத்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா சர்ப்பத்தின் ஆவி தேள்களின் இயேசுவின் நாமத்தினால் மிதித்து பிதாவே வெற்றியை சுதந்திரிக்கிறோம். தேவ ஆவியானவரே, எங்களுக்கு எங்க வாழ்க்கையில் வெற்றி தருவீராக. இந்த யுத்தம் ஒரு மனுஷன் போராட்டம் கிடையாது, இது ஆவிக்குரிய யுத்தம். Yes Lord, it's a spiritual warfare for all the children of God. ஆண்டோட பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற Yes Lord, ஆவிக்குரிய யுத்தம். இதுல வெற்றி தருகிறது இயேசு ஒருவர் மாத்திரமே. அதற்காக கர்த்தாவே, நாங்க வசனத்தையும் ஜெபத்தையும் உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. எங்க வாழ்க்கையின் எல்லைகள்ல இருக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். அவங்களை விழத்தள்ளுகிற எல்லா அந்தகார கிரியைகள், பலவீனப்படுத்துகிற அசுத்தாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்தாவின் அக்னியினால் சுட்டரிச்சு ஜெபிக்கிறோம் பிதாவே. என்னென்ன காரியங்கள் அவங்கள பிதாவை முன்னேற முடியாம தடை பண்ணுகிறதா இயேசுவின் நாமத்தில் உங்க தேவ அக்கனி அவங்க சுட்டரிப்பதாக. அக்கனி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக இருந்தீரே. கர்த்தாவே, இஸ்ரேல் ஜனங்கள் பில்லர் ஆஃப் கிளவுட் பை டே, பில்லர் ஆஃப் ஃபயர் பை நைட் ஆக இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் ஆமாப்பா வனாந்தரத்துல வழிநடத்தினீரே. அதே போல நீங்க எங்களை வழிநடத்த போவதுக்காக ஸ்தோத்திரம். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தார். கல்வாரி சிந்த ரத்தத்தை தெளிச்சு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்லயும் உங்க ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்க ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம் பிதாவே. உங்க பிள்ளைகள் மேலேயும் ஆமாப்பா, உங்க பிள்ளைகள் மேலேயும் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒன்றும் அவங்களை சேதப்படுத்தாதபடி இயேசுவின் நாமத்தினால் நாங்க மேற்கொள்ளுகிறோம். எல்லா இருளின் ஆதிக்கங்களை இயேசு நாமத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் பிதாவே. பரலோக ராஜ்யம் பராக்கிரமம் உடையது. Yes Lord, the enemy can never overcome. Only the name of Jesus Christ gives victory. The name above all names, Jesus. உமக்கு எல்லாம் துதிகான மகிமை உண்டாவதா. எல்லா சத்ருவின் சகல வல்லமையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்க மேற்கொள்ளுகிறோம். அதே சமயம் கர்த்தாவே, உமக்கு சாட்சியவன் பாத்திரவான்களாக எங்களை தகுதிப்படுத்துங்க. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. எங்ககிட்ட இருக்கிற குறைகளை நீக்கி போட்டு கர்த்தாவே, நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்த பாத்திரவான்களை எங்களை மாற்றுவீராக. நீங்க எங்களை அப்படியே ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றிக்கொண்டிருக்க கர்த்தாவே. எங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா சாத்தான அந்தகார கிரியைகளும் இயேசுவின் பராக்கிரம நாமத்தினால் Yes Lord, சிலுவையின் வல்லமையை வைத்து கர்த்தாவே நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை மீட்டு கொண்டீரே. உமக்கு எல்லாம் துதிகான மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, thank you Jesus for the precious blood which is shed on the cross, which is still now powerful. It will still be powerful for eternity. Thank you Jesus. எங்களை போக்கில வார்த்தையிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமா இருப்பதாக. என்ன தீங்கு எங்களை தொடாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராகப்பா. இம்மட்டும் காத்த தேவன் எங்களை இன்னும் நீங்க பாதுகாத்து வழிநடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். Yes Lord, எங்களுக்கு எதிர்பாராத சூழ்நிலைகள் நிறைய நடக்க கூடும் கர்த்தாவே. ஆனா அதன் மத்தியில் கர்த்தாவே, நீங்க எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க தேவ தூதர்களை கட்டளையிட்டு எங்களை பாதுகாத்து வழிநடத்திற்காக ஸ்தோத்திரம். அதே போல எங்க தேவைகளை சந்திப்பீராக. என்னென்ன காரியங்களை ஆமாப்பா முடக்கப்பட்டு வச்சிருக்கானப்பா சத்துருவ முறியடித்தான் பிதாவே. எங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் the heavenly throne be opened and bless us in abundance. The name of Jesus Christ of Nazareth. ஆமாப்பா,
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாம் நிர்மூலமாக போவதாக. இந்த வாரம் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன காரியங்கள் வைத்திருக்கிறீரோ பிதாவே, இதை நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. எல்லா காரியத்தையும் சரியாக செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. ஞானத்தை கட்டளையிடுங்க. எந்த தீங்கும் அணுகாதபடி அவங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. ரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உங்க செட்டைகளின் மறைவில் அவங்கள ஆளுகை செய்வீராக. துக்கங்கள், கவலைகள், ஆமாப்பா, சோர்வுகளை நீக்கி எங்களை பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே, the name of Jesus Christ, let everything be done for the glory of heavenly throne, for the glory of God. நீங்க ஒவ்வொருத்தருக்குமான எல்லா காரியத்தையும் நீங்க சரியான பாதையில நேர்த்தியாக அமைத்து கொடுத்து முடிச்சு தரப்போதுக்காக இயேசுவின் நாமத்துல எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.